இருக்கிறார். தமிழ் படங்கள்ல நான் நடித்தாதான் என்னுடன் படிக்கக்கூடிய பள்ளி பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரிந்து விடும் அப்படிங்கிறதுனால இவங்க மலையாளத்துல அறிமுகமாகலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதன்படி 1979ஆம் ஆண்டு வெளியான இடவேளா அப்படிங்கிற மலையாள படத்துல நடிகையாக இவங்க அறிமுகமாகி இருக்கிறார். அந்த படத்தின் இயக்குனர் தான் ராணி அப்படிங்கிற இவரது இயற்பெயரை நளினி அப்படின்னு சினிமாவிற்காக மாற்றி வைத்திருக்கிறார். 1981ஆம் ஆண்டு வெளியான ராணுவ வீரன் என்ற படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தங்கையாக நடித்து தமிழ் திரையுலகத்தில் இவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். நளினியின் அழகான புகைப்படம் தமிழ் பத்திரிகை ஒன்றில் அட்டை படத்தில் வெளியான நிலையில அதை பார்த்த உஷா டி ராஜேந்தர் தனது கணவர் டி ராஜேந்திரனிடம் இந்த பெண் ரொம்ப அழகா இருக்காங்க, இவங்கள நம்ம படத்துல ஹீரோயினா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல மனைவி சொல்லை தட்டாத டி ராஜேந்தர் அவர்கள் 1983ஆம் ஆண்டு வெளியான தனது உயிர் உள்ளவரை உஷா என்ற படத்தில் நடிகை நளினியை தமிழில் ஹீரோயினாக்கி அழகு பார்த்திருக்கிறார். 9ஆம் வகுப்பே படித்துக் கொண்டிருந்த நளினி தான் ஹீரோயினாக நடித்த உயிர்